நம்முடைய கிரியைகளின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக இயேசு மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் அவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால், கிரியினாலே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். இந்த வாயின் வார்த்தைகளின் மூலம் ஏசப்பா மகிமைப்படுகிறாரா? ஏதாவது தூஷணங்கள், கெட்ட வார்த்தைகள், கோபத்தின் பிரதிபலிப்பாகிய கோபம் நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறதா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். வேத வார்த்தைகளை பேச வேண்டும். கைகளின் கிரியைகள் கர்த்தருக்காக கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கைகள் வேதத்தை சுமக்கணும், வேதத்தை எழுத வேண்டும். இந்த கைகள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இந்த கைகளின் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக கர்த்தர் இயேசு மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் அவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே, அவர் தம்முடைய கிரியினாலே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. God bless you.